நீ போய் பாரு, தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு, தாத்தா உட்கார்ந்துருப்பா இப்படி, மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டிலாம் பின்னாடி இப்படி நிக்கும், இப்படி நிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா, ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா. பாரதி வீட்டுல போய் பாடுறா, செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாங்க, ஒரே ஒரு மட்டும். செல்லமாக உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்து அவன் நின்ன போது வெண்ணியம் நின்றுக்கிறான். தமிழ் பேரத்தின் பெண்ணியத்தை வீட்டுக்கு இருக்கிறான். நாங்க பெண்மையை போற்றணும், எங்கிட்டா எங்கிட்டு போட்டு ஒரே படத்துல முடிச்சிட்டாங்க. பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைப்பட்டு போக கூடாது. பாரு செல்லம்மா கூப்பிட்டு செல்லம்மா தோல்ல கைப்பட்டு நடப்பாங்க கம்பீரம். இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு, ஒரு மரபு, அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வெல்ல வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒருவனுக்கு எப்ப போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தேவைங்கிறான். அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி. என்னடா நினைப்பீங்க? என்ன போடா போட நினைச்சிட்டு போடா. அதான்டா எழுத்து. அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மாமனிதன் பாரதி. சிலர் எழுதுவான், ஆனா அதுக்கு அது மாதிரி வாழ மாட்டான். எழுத்துக்கும் அவன் வாழ்க்கைக்கு 2000 கிலோமீட்டர் இருக்கும். அவன் எழுத்துதான் வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தான் எழுத்து.